ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இல்லங்களில் நல்லா பண வரத்தை அதிகரிக்கணும், பணம் பெருகணும் அப்படின்னா நம்ம எளிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாங்க. இந்த பூஜை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் நல்ல பணவரவு அதிகரிக்குங்க. நம்ம மகாலட்சுமியை எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோமோ நமக்கு பண தட்டுப்பாடு இல்லங்களில் நமக்கு வராதுங்க. மகாலட்சுமிக்கு பிடித்தமான இந்த மல்லிகை பூவை நம்ம சாமிக்கு அர்ச்சனை எந்த அளவுக்கு மல்லிகை பூவால் நம்ம அர்ச்சனை பண்ணுறோமோ ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் மாலை வேலைகள்லையும் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஊரையில் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் 3 வேலையிலையும் வரும் சுக்கிர ஊரை வரும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். இதை பயன்படுத்தி நம்ம மகாலட்சுமியை பூஜை பண்ணலாம். வியாழக்கிழமை பண்ணுறப்ப குபேரனை பூஜை பண்ணுறப்ப நமக்கு நல்ல பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இல்லங்கள் நல்ல செல்வ செழிப்போடு இருக்குமா. இது எல்லாருமே பண்ணுறாங்க. வசதியே இல்லாதவங்களும் நம்ம வீட்டில் ஒரு கலசம் எடுத்து வச்சு அதில் நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கனாக்கா இது மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பு, வெங்கலம், மண்பானை இருந்தாலும் ஓகே, அது மாதிரியும் பண்ணிக்கிங்க. இப்போ வரக்கூடிய பிளாஸ்டிக் இந்த கோட்டிங் கொடுத்து சில்வர் கோட்டிங் கொடுத்து பிளாஸ்டிக்கில் வர்றது பூஜை பொருட்கள் நிறைய, அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. அது பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமே விட்டுறலாம். அந்த மாதிரி அது பூஜை பொருட்கள்லாம் பிளாஸ்டிக்கில் எதுவுமே கோலம் போடுற இதாகட்டும், பிளாஸ்டிக் பூக்களாகட்டும் எதையுமே சாமி ரூமுக்கு கொண்டுட்டு போகாதீங்க. வீட்டில் எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். ஏன்னா சாமி ரூமுக்கு கொண்டு போகிறப்ப வைப்ரேஷன் நமக்கு நல்ல வைப்ரேஷனும் வராது. பிளாஸ்டிக் பூக்கள் போடுறது, ஸ்டிக்கர் ஒட்டி கோலம் போடுறது, அழியாத கோலங்கள்லாம் போட்டாக்கா நம்ம இல்லங்களில் வறுமை தாங்க வரும். இந்த மாதிரி வெத்தலையில் நம்ம சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு இதில் ஒரு செம்பு வச்சுக்கலாம். வெள்ளி சொம்பு எந்த நமக்கு கிடைக்குதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் எவர் சில்வர் மட்டும் பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி செம்பை வச்சு அதில் கடையில் வாங்கி தான் அரிசி பச்சரிசி 1/2 கிலோ வாங்கிட்டு அந்த செம்பில் நிரப்பி இதில் மகாலட்சுமியை நம்ம ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கணும். சிட்டினாலும் சரி, நெய் எந்த விளக்குனாலும் சரி, ஒரு நெய் தீபம். ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை பண்ணையில் எப்போவுமே நெய்க்கு அம்பாள் வசியமாகும். அதனால் அதுக்கு பிடித்தமானதெல்லாம் நம்ம அதில் போடணும். மஞ்சள், ஒரு காயின்ஸு, ஏலக்கரண்டு, பச்சை கற்பூரம் இதில் எல்லாம் போட்டுக்கலாம். ஜாதிக்கரண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை நிரப்பி இது மேலே விளக்கி ஏற்றி நம்ம வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 6 to 7, வியாழக்கிழமைனா மாலை வேலையில் நம்ம இதெல்லாம் வீடெல்லாம் சுத்தமத்தமாக பண்ணிட்டு தான் பண்ணணுங்க. மாலை வேலைகளில் குபேரன் படம் இருந்தால் நீங்கள் முன்னாடி வச்சு நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். மாதம் ஒரு டைமும் நீங்கள் பண்ணிடலாம். பண்ணி முடித்து இந்த பூஜைகளெல்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பூக்களால் மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணிக்கணும். மெயினாக மகாலட்சுமி பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா காயின்ஸ், 1 ரூபி காயின்ஸ் வேணும். அது அந்த இத்தனை பொருட்களுக்கு அம்பாள் வசியமாகும். நம்ம கேட்குற வரங்கள் நமக்கு என்ன நோய் தீரணுமா, நல்லா கடன் பிரச்சனை தீரணுமா, நம்ம பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் இல்லங்களில் அப்படின்னாலும் நமக்கு நடக்கும். காசை நம்ம ஒரு தொன்னை இருந்தால் கூட அது ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கலாம். இல்லைன்னா சின்ன மண்பானையெல்லாம் அப்போ வருது. ஆனால் எந்த காசாக இருந்தாலும் நிறைஞ்சு இருக்கணும். மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நிறைவான இதுவாக இருக்கணும். எடுத்து தூப தீப ஆராதனை சாமிக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். இல்லைன்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் பாராயணம் பண்ணுங்கள். கனகதாரா சோத்திரம்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணி மகாலட்சுமியை பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதோடு இன்னும் கொஞ்சம் அரிசி நீங்கள் வாங்கி மாதம் சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னாக்கா அந்த சம்பளத்தில் காசு எடுத்து அதில் ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி ஒரு 2 கிலோ வெல்லம் வாங்கி நீங்கள் சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி, பெருமாள் ஆலயங்களாக இருந்தாலும் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அன்னதான கூடங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இல்லையா நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, அங்கேயும் கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறப்ப பார்த்திங்கனாக்கா நம்ம கையால் அர்ச்சனை பண்ணுறது, நம்ம பண்ண அந்த அரிசி அங்கே போய் ஒரு 10 பேர் சாப்பிட்டாலும் இனிப்பான ஒரு சுவையை சாப்பிட்றப்ப அவ்வளோ மனமகிழ்ச்சி அப்படி கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு பண வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம அந்த பூஜை நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா அரிசி, அதனால்
நல்ல பணத்தட்டுப்பாடு நமக்கு வராது. நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மன திருப்தியாக இந்த பூஜை இருக்கும். நீங்கள் பண்ணுறப்பே தெரியும். தொடர்ந்து நம்ம பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது மாதிரி வழிபாடுகளை விடாமல் நம்ம பண்ணலாம். அரிசி வாங்கி கொடுக்க முடியலன்னா 1 கிலோ வந்து டைமண்ட் கல்கண்டு, நாட்டு சக்கரை இது மாதிரி கூட நம்ம கோயில்களுக்கு போகிறப்ப வாங்கி கொடுத்துக்கலாம். இப்படி வந்து நம்ம வழிபாடு வந்து மகாலட்சுமியோடைய வழிபாடு பண்ணி அந்த நம்மளோட அந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானோட ஆதிக்கம். மகாலட்சுமிக்கு உகந்த அந்த வெள்ளம் அந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறப்ப நம்ம என்ன வேண்டுகிறோமோ அது வந்து நிறைவேறுங்க. நமக்கு பணத்தட்டுப்பாடு வீட்டில் வராது. இல்லங்களில் நல்ல பணவரத்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணுறப்பயே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் பண்ண ஆரம்பித்து இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பூக்கள்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய அலங்காரத்துக்காக பூஜை ரூமில் போடுறாங்க. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். அது மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டிக்கர் ஒட்டினா அந்த கோலம் அதே மாதிரியே பிளாஸ்டிக் தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கோட்டிங் கொடுத்து நிறைய வருது. அதை வந்து தவிர்த்துருங்க. அதை வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி சாமிக்குன்னு பார்த்திங்கனாக்க ரியலாக என்ன இருக்குதோ அதை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஒரு துளசி இலை, ஒரு திருநீற்றி பச்சை இலை, இந்த மாதிரி இதை தான் நம்ம பயன்படுத்தணுமோ ஒழிய நம்ம வந்து பிளாஸ்டிக் பூக்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தினா அதில் வந்து நமக்கு பணவரவெல்லாம் வரவே வராது. பூஜை வந்து நிறைவான பூஜையே நமக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வாங்கினாலும் மல்லிகைப்பூ கிடைக்கலையா துளசி வச்சுக்கலாம். நம்ம வில்வம் கிடச்சிச்சின்னா வில்வம்லாம் கிட்டத்தட்ட 40 நாள் 50 நாளைக்கு கூட அதை பயன்படுத்தலாம். பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். பூஜை பண்ணதே திரும்பவும் பயன்படுத்திக்கலாம். துளசியும் அப்படி தான். கிட்டத்தட்ட அது ஒரு 40 நாளைக்கு அதோட பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் பூஜை அறைகளில். பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அது வந்து நமக்கு நல்லதில்லை. பூக்களெல்லாம் நம்ம வாங்கினோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா இடமும் இது கைப்பட்டு நமக்கு வருது. நம்ம செடியிலேருந்து பறிச்சுக்கிட்டா ஓகே. இது வந்து எல்லா இடங்களில் வர்றதுனால நம்ம இப்படி தான் செஞ்சுக்கணும். நம்ம வந்து அரிசி கொட்டி நம்மளால் பூஜை பண்ண முடியல அப்படின்னா நீர் பிடிச்சி வச்சு அதில் பன்னீர் விட்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி வீடுங்களில் இல்லங்களில் தெளிச்சுட்டு எல்லோரும் தண்ணி குடிச்சுக்கலாம். இது நல்ல வைப்ரேஷன் வரும். இல்லங்களில் எப்போவுமே ஒரு பூஜையை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கணும். ஏற்றி வச்சுக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவு மல்லிகைப்பூ இந்த பூஜை நீங்கள் பண்ணுறப்ப மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். நல்ல பணவரவு இருக்கும். நம்ம என்ன வேண்டுறோமோ அது அப்படியே கை மேலே பலன் கிடைக்குங்க. ஒவ்வொரு இல்லங்கள்லேயும் நம்ம பண்ணுறப்ப வந்து எங்கேயும் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துலையும் வந்து நிற்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை. நம்ம வீடை வந்து நல்ல சாமி எந்தளவுக்கு தாற்பயமாக கும்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்மளோட இல்லங்கள் வறுமை நீங்கள் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.